ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு 3 வகையான கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. இனிப்பு பூரண கொழுக்கட்டை, மோதகம், பிடி கொழுக்கட்டை. அவ்வளோதாங்க. பாயில்டு ரைஸில் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான டெக்னிக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், ஹார்டாகவே ஆகாது. நம்ம புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்படியே இருக்குங்க. பாருங்கள், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டி நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் சாஃப்டாக. நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன். அரைக்கிறப்பயே கல் உப்பு 2 சேர்த்தாச்சு. பாருங்கள், ஒரு 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 500 கிராம் வேர்க்கடலை. நம்ம இது போல் அந்த தோலெல்லாம் ஒரு வெயிட்டான பாத்திரத்தால் கூட உருட்டிக்கலாம். உங்களுக்கு இது போல் உருட்டுறதுக்கு சின்ன கல் இருந்தால் ஈஸியாக இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 400 கிராம் வெல்லமும் எடுத்தாச்சு. அரைச்சி வச்ச மாவும் ரெடி. பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், செக்கில் ஆடின நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் வதக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா கல் ஹீட் ஆகிடுச்சு. இரும்பு கடாயில் வதக்கிக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா சேர்த்துட்டு வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்நீர் அந்த வானல்லே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ட்ரை ஆனால் நம்ம தொட்டு கொஞ்சம் சாஃப்டாக உருட்டுறதுக்காக. அதே கடாயில் சும்மா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா அந்த ஹீட்லேயே அது சுட்டுடும். நம்ம கொஞ்சம் ஆறினவுடனே கையில் தொட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வதங்கிடும். ஒரு டோ மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, நம்ம கஷ்டம் இல்லாமல் கொழுக்கட்டை சில பேருக்கு பிடிக்க வராது. ஒரு ஃப்ளாட்டாக 2 கையாலையும் தட்டிட்டு நல்லா கையில் குழியாக ஆக்கிக்கிட்டு பூரணம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மோதகமும் நமக்கு சிந்தாமல் இருக்கணும்னா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளாக பசங்க கூட பண்ணுவாங்க ஈஸியாக. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. புழுங்கல் அரிசின்றதால உங்களுக்கு அந்த கிராக்லாம் விடாது. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இந்த வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கிரைண்டர் அரைக்கிறப்ப கூட ஒரு கையை எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தாங்க செய்கிறோம். சிறப்பு கொழுக்கட்டைங்க. நம்ம பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி, அப்படியே ரொம்ப சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். செகண்டு பூரணம் வச்சு கொழுக்கட்டை வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ வேர்க்கடலையை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. 400 கிராம் வெல்லம், 2த்தையும் முதல்ல வேர்க்கடலையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை பிடிச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம சும்மா அப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈக்குவலாக போட்டிங்கன்னா. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ண பாருங்கள். வேர்க்கடலையை பிடிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை கொஞ்சம் தட்டி போட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா சீக்கிரம் கிரைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டிடுங்க. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம பூரணத்துக்கு சூப்பராக வச்சுக்கலாம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே கூட நீங்கள் இந்த மாதிரி பூரணம்லாம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அது உருண்டையாக ஏன் பிடிச்சி வைக்கிறேன்னா, மோதகம் செய்கிறப்ப நமக்கு மேல் மாவு மேலெல்லாம் படாத வரும். குட்டி குட்டி உருண்டையாக வச்சுக்கிட்டால் நம்ம மோதகம் ஈஸியாக பண்ணிடலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம் தான். அதனால தான் அவரை மோதக பிரியனே மோட்ச சாதகனேன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் நம்ம தட்டில் செக்கில் ஆடின நல்லெண்ணெயை கொஞ்சம் தடவிக்கலாம். ஒட்டிக்காமல் வரும். நல்லா சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதே போல் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் போய் அரிசி மாவுலாம் வாங்கணும்னு இல்லை. வீட்டில் இருக்க இட்லி அரிசியை ஒரு டம்ளர் ஊற வச்சிங்கன்னா போதும். நிறைய ஒரு 10-15 கொழுக்கட்டை வருமாங்க. பாருங்கள், இதையே நான் 3 விதமாக பிரிச்சுக்கிறேன். ஒரு தட்டில் பிடி கொழுக்கட்டையும், ஒரு தட்டில் பூரண கொழுக்கட்டையும், ஒரு தட்டில் மோதகமும் 3 தட்டாக நான் வச்சுருக்கேங்க.
இது உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக தான். நம்ம கூடவே நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே இங்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம பாயில்டு ரைஸில் பண்ணுறப்ப நமக்கு அந்த வெடிக்காது, வெளியில் அந்த வைக்கிற தீனியும் வெளியில் வராத சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் பிடி கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டையும் அதில் பிடிச்சி வச்சுட்டேன். நமக்கு இது 2-3 வெரைட்டி கிடச்சிடும் இதில். இது போல் பண்ணுறப்ப பிடி கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு சாப்பிடாதவங்க, சுகர் பேஷண்ட்டெல்லாம் இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் ஏன் நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறோம்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டு யாராவது இருந்தால் இதை நம்ம எடுத்துக்கலாம். இனிப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது கொஞ்சம் குக்காயினே இருக்கிறதுக்குள்ளே நம்ம பூரணம் பண்ணலாம். கையில் 2 கையாலையும் நல்லா கொஞ்சம் அதுலேயே எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் நல்லா தொட்டுக்கிட்டு அந்த வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். அந்த ஹீட்லேயே அது சூடாயிடுச்சு. லைட்டாக தொடுற அளவுக்கு இருக்குது. அந்த தண்ணியை வேணுன்னா கையில் தொட்டுக்கோங்க. உடையாமல் வரும். அந்த கிண்ணம் வந்து சொப்புன்னு சொல்லுவாங்க. அது அழகாக செய்து ஓரம்லாம் ஃப்ரில் மாதிரி வச்சோம்னா அது ஓப்பன் ஆகாது. அப்போ நீங்கள் வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி தொட்டு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டைட்டாக நம்ம வைக்கிற பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். முழுசாக உடையாமல் வரும் பூரணம் கொழுக்கட்டை. இதே போல் நீங்களும் செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் இதே போல் மாவு கொடுத்து கொழுக்கட்டைலாம் பிடிக்க கற்றுக் கொடுங்க. கைகளுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் பாயில்டு ரைஸில் சிம்பிளாக சூப்பராக 3 வகையான கொழுக்கட்டை நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இருக்குது. ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நம்ம செய்து முடிச்சிடலாம். நிறைய இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சமாக நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணம் செய்கிறப்ப எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். நம்ம அது ஒரு செய்கிற எக்ஸ்பீரியன்ஸில் வரும், சில பேருக்கு வராது. நம்ம 2 கையாலையும் அமுத்தி நல்லா பவுல் மாதிரி குழியாக ஆக்கிட்டு கொஞ்சமாக பூரணம் வைங்க. அப்போ உங்களுக்கு மேல் மாவு மேலே படவே படாது. பாருங்கள், பூரணம் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மோதகம் செய்ய போகிறோம். அதுக்கு உருண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பூரணம் கொழுக்கட்டை ஒரு தட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மோதகம் செய்ய போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பவுல் மாதிரியே வருது. நமக்கு பச்சரிசி மாவும் இதே போல் வரும். நீங்கள் பக்குவமாக நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி பிசையணும். ஆனால் புழுங்கரிசி மாவு ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் மிக்சியில் கூட நம்ம அரிசி மாவு மாதிரி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வானலில் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா இதே போல் நீங்கள் ஒரு டம்ளர் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி பாருங்கள். 2-3 டம்ளர்னால் கண்டிப்பாக கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. ஒரு தடவை அரைச்சா போதும். நல்ல ஃபங்க்ஷனுக்கு 4-5 வெரைட்டி பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் பால் கொழுக்கட்டை கூட செய்யலாம். இந்த மாவில் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மென்மையாக உடையாமல் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா ஹார்டாகிடும் சில கொழுக்கட்டை மாவு. இது அப்படி இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பிடி கொழுக்கட்டை மேலேயே பூரண கொழுக்கட்டையும் வச்சுக்கலாம். 3 தட்டு ரெடி பண்ணிடுறேன். நமக்கு பாருங்கள், 1/2 கிலோ அரிசி மாவு, 400 கிராம் வெல்லம், 500 கிராம் வேர்க்கடலை வச்சுருக்கோம். வேர்க்கடலை பூரணம் கொஞ்சம் சும்மா இருந்தால் கூட நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பாக நல்லா தான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்ம இப்போ மோதகம் ரெடி பண்ணுறோம். இதே போல் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் 3 வகையான கொழுக்கட்டையை செய்து நம்ம மூஷிக வாகனக்கு படைச்சி சாப்பிடுங்க. விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை நமக்கு முழுமுதற் கடவுள் முதல் பண்டிகையாகவும் வருது. அதுக்கு நம்ம கண்டிப்பாக அவல், பொரி, கடலை, பாயாசம் இதே போல் இந்த பூரணத்தை கூட நம்ம ஒரு உருண்டையாக ஒரு நைவேத்தியமாக வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மோதகம் வருது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கையில் வச்சுருக்க பொருள் இது. மோதக பிரியனே மோட்ச சாதகனேன்னு பாடல் வரிகள் கூட இருக்குது. அதனால் நீங்கள் இது போல் மோதகம்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது 10 நிமிஷம் கூட ஆகாது, குக் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே இது பாயில்டு ரைஸ்ன்றதால சீக்கிரமே வெந்துடும். லேசாக ஒரு முள் கரண்டியால் குத்தி பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை நம்ம பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் புழுங்கல் அரிசியில் நீங்களும் 3 விதமான கொழுக்கட்டை செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.